இன்றைக்கு அழகாக இங்கே பேசினார்களே தடா ரஹீம் அவர்கள், நாங்கள் ஆசைப்பட்டிருந்தா பாரதிய ஜனதாவோடு இருந்திருக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வந்தால், மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய நாடாளுமன்ற அதில் அமைச்சராக ஈடுபட்டிருக்கலாம். அப்படி அல்ல, எங்களுடைய சுயமரியாதை, சுயமாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்ற வேண்டும், சுதந்திரத்தோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும். கூட்டணி என்ற தர்மத்தின் அடிப்படையிலே பணியாற்ற முடியாது. இன்றைக்கு தேசிய கட்சி எல்லாம் தேசிய அளவில் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அப்ப மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மாநில மக்கள் தான் நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியவில்லை. அதனால மக்களிடத்தில் நமக்கு ஒரு கோபம் ஏற்படுகிறது. அதனால் பாதிப்பு நமக்கு. அதனால தான் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக நாடாளுமன்றத்திலே நாங்கள் சுயமாக சுதந்திரமாக குரல் கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற அண்ணன் அன்புராஜா அவர்கள் கடுமையாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார். மேலவையிலே அண்ணன் பாலசுப்ரமணியன் எஸ்ஆர்பி கடுமையாக குரல் கொடுத்தார். இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு செய்கின்ற சேவை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்தியா கூட்டணி பிரதமர் யார் என்று இதுவரைக்கும் சொல்லல. இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தாதனால தான் அதிமுக பின்னடைவு ஏற்படும் என்ற ஒரு தோற்றத்தை ஊடகத்திலையும் பத்திரிகை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு 2014 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமரை முன்னிறுத்தல 37 இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெற்றோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் யாரோடையும் கூட்டு வைக்கல. 234 தொகுதியில் அதிமுக போட்டிட்டு பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்றோம். அம்மா முதலமைச்சரானாங்க. ஆக பிரதமரை முன்னிறுத்தி தான் வெற்றி பெறணும் அவசியம் கிடையாது. மாநிலத்துடைய பிரச்சனையை முன்னிறுத்தி, மாநில உரிமைகளை பாதுகாக்க முன்னிறுத்தி வாக்குகளை கேட்போம். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள்.